அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுபஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்குங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் திரிகடுகம் 56 பார்க்கிறோம். 3ஆம் கருத்தினுள் நாம் இப்பொழுது நுழைகிறோம். உயர்வான வழிமுறைகள். முந்தை எழுத்தின் வரவுணர்ந்து பிற்பாடு தந்தையும் தாயும் வழிபட்டு வந்து ஒழுக்கம் பெருநெறி சேர்தல், இம்மூன்றும் விழுப்ப நெறிதூராவாறு. திரிகடுகம் 56. இன்று நாம் பார்க்கின்ற அந்த 3ஆம் கருத்து, பெரியவர்களது நெறிமுறையில் நாம் வாழ வேண்டும். முதல் 2, இளமையில் கல்வி கற்றாக வேண்டும், கற்க வைத்தாக வேண்டும். 2, தாய் தந்தையை போற்றி மதித்து நடக்க வேண்டும். 3, பெரியவர்களது சான்றோர்களது அந்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த 3ஆம் கருத்து, அது பெரியவர்கள் நமக்கு தந்து கொண்டிருக்கின்ற அந்த அறவுரைகள் அறிவுரைகளின் அடித்தளத்தில் இங்கு வாழ வேண்டும். வள்ளுவர் ஒன்றினை இவ்வாறு பதிவு செய்கிறார். சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்து விடும். அந்த விடும்ங்கிற இடத்தில் கெடும் என்று கூட போட்டால் பொருத்தமாகத்தான் இருக்கும். பொருள் என்ன? அதாவது சிற்றினம் அஞ்சும், ஒரு மாதிரியா சின்னத்தனமா சில்லறத்தனமா அல்லது விழுமியமற்ற முறையில், தகுதியற்ற தன்மையில், இங்கு கடவுள் நெறிக்கு எதிரான வகையில் முரண்பட்டு ஒழுங்கமைய தன்மையில் இல்லாமல் நெறிகள் இழந்து நிற்கின்ற அந்த சிற்றினம் தொடர்பாக அஞ்சுவார்கள். யார்? பெருமைக்குரிய அந்த சான்றோர்கள், பெரியவர்கள், நல்லவர்கள், அவர்கள் அஞ்சுவார்கள். ஆனால் இந்த சிற்றினமாகவே இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. தகாத செயல்களை செய்து கொண்டு அறம் தவறி இங்கு தேவையற்ற தன்மைகளெல்லாம் புரிந்து கொண்டு கெட்டவர்களாகவே வாழ்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அத்தகையோரை தங்களுடைய சுற்றமாக சேர்ந்து விடுவார்கள். அவங்க எங்களுடைய உறவு. எனவே தான் பல இடங்களிலே பல அமைப்புகளிலே தீய நெறி கொண்டவர்கள் இணைந்திருப்பார்கள், நண்பர்களாக இருப்பார்கள். இது மாற வேண்டும். ஆக பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். ஆனால் அதே வேளையில் பன்றியோடு சேர்ந்த கன்றும் வேறு மாதிரி ஆகிவிடக்கூடாது. இதெல்லாம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. இங்கு சான்றோர்களாக பெரியவர்களாக இருக்க வேண்டும். வள்ளுவர் தன்னுடைய நூலிலே இந்த 2 அதிகாரங்களை பதிவு செய்கிறார். 1, பெரியாரை பிழையாமை. 2, பெரியாரை துணை கோடல். இந்த 2மே நடக்கணும். இந்த சான்றோர் பெரியவர்கள் இவர்களெல்லாம் இருக்காங்களே, அவர்களை நாம் அவமரியாதையாக நடத்திவிடக்கூடாது, பேசிவிடக்கூடாது. அதோடு அவர்களை நாம் துணையாக ஏற்க வேண்டும். அவர்களை விட்டுவிடக்கூடாது, அவர்களை உதறி தள்ளிவிடக்கூடாது. எனவே நம்முடைய ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் அங்கு பெரியவர்களும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியெல்லாம் இங்கே இருக்கிறது. இப்போ யார் பெரியோர் யார் சிறியோர்? அதற்கு நல்வழி என்கிற அந்த இலக்கியத்தில் 2ஆம் செய்யுள் இவ்வாறு சொல்கிறது. சாதி 2ஒழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. யார் பெரியவங்க? பிறர் வாழ்வதற்கு வழங்குகிறவர்கள் பெரியவர்கள். பிறர் வாழ்வதற்கு தடையாக இருக்கிறவர்கள் அங்கு சிறியவர்கள், இழிவானவர்கள் என்பதாக இருக்கிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் நெறி. நெறி என்றால் என்ன? ஒழுக்கம், வாழ வேண்டிய அந்த முறை, விழுமியம், வாழ்வுக்கு உதவுகின்ற அந்த வழிகாட்டுதல்கள், அறவுரை, இவை எல்லாம் தான் நெறி. உங்கள் நெறி பரிசேயர்கள், மறைநறிஞர்கள் இவர்களுடைய நெறியை விடவும் சிறந்து இருக்கட்டும். எனவே தான் பெரியவர்கள் முன்னர் இளையவர்களுக்கு அறிவுரை கூறுவார்கள். ஒரு பாட்டு கூட இப்படி வந்தது. புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணை தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறங்கேளும் முன்னே. புத்திமதிகள். இன்றைக்கு இந்த உலகம் அறிவுரைகளை கேட்பதற்கு செவிமடுக்கிற உலகமாக இல்லை. நாம் துணிச்சலோடு, ஆர்வத்தோடு, தாழ்ச்சியோடு செவிமடுப்போமே. நன்று. கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.